ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 3க்கு பிறகு பெரிய ஆபத்தெல்லாம் முடிவடைந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்த அதிர்ஷ்டமானது இதெல்லாம் தான் கூடி வரப்போகுது. அப்படி கூடி வரக்கூடிய முக்கியமான ஆகஸ்ட் மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம் பிறக்கும்போது முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக பார்க்கலாம். ஏன்னா மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா அப்போ மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை முறையாக செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த மாதம் முழுக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகும். சரி வாங்க, அதிர்ஷ்டம் பெருக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தூங்கி விழுந்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று கூறினா அது மிகையாகாத உண்மை. ஒவ்வொரு நாளுமே நல்ல விதமாக போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு வாரம் தொடங்கும் போது, ஒரு நாள் தொடங்கும் போது என ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாகவே இருந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும். அதுதான் சாஸ்திரத்திலே ரொம்பவே ஒரு இதுவாக சொல்லப்படுது. மாதம் பிறக்கும் போது இந்த ஒரு கயிறை கையில் கட்டி கொண்டால் போதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வெற்றி அடையும். ஆக்சுவலி ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் வெற்றியை எப்படி சீக்கிரம் அடைவது, உங்கள் குறிக்கோளில் தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, உங்களுடைய எண்ணங்களை எப்படி மாற்றினால் முயற்சிகளில் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன மேனுஃபேக்சர் மெத்தடை முதல்ல சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்க. பிறகு அந்த ஆன்மீக சார்ந்த கயிறு பரிகாரத்தையும் பார்த்துருங்க. எண்ணம் போல வாழ்க்கை என்ற பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வருது. எனவே நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும். உதாரணத்திற்கு, காலை எழுந்தவுடன் அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும்போது தாமதமாகி விடுமோ, முடிக்க முடியுமோ, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டிக்கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கும். டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆழ் மனதிற்குள் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றடைய வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாகவே இருக்கும். இந்த நம்பிக்கை உயர்த்தக்கூடியது தான் மேனுஃபேக்சரிங். அதாவது நேர்மறையான எண்ணத்தோடு டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்வோமா என்ற எண்ணத்தை தவிர்த்துவிட்டு நம்ம செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டீங்க. அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த எண்ணத்தோடு இருக்க ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். இப்போ பரிகாரம் வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் முதல் நாளில் ஒரு கோவிலில் அமர்ந்து செய்யணும். இதனை நீங்கள் வாரம் மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி வளர்த்து கொள்ளலாம். அல்லது மாதம் முதல் நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறமேட்டு சிகப்பு இல்லைனா கருப்பு கயிறை உங்கள் கையில் கட்டிக்கொள்ளணும். இப்படி கட்டி கொண்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எப்படி செல்கிறது என்று நீங்களே பாருங்கள். கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளோ இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் திகழும். அதற்கு இந்த கயிறில் 7 முடிச்சையும் போட்டு கையில் கட்டி கொள்ளுங்க, உதவியாக இருக்கும். நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வைத்து 7 முடிச்சு போட்டிங்களோ அதை இந்த வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. இந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றும். அந்த எண்ணமே உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தூண்டுதலாக இருக்கும். பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், எந்த கோவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த வாரம் கோவில் சென்று கயிறை புதுப்பித்து கொள்ளுங்க. அதாவது பழைய கயிறு நீக்கி புதியதை கட்டி கொள்ளுங்க. இவ்வாறு 4 வாரம் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமானதாக இருக்கும். வாரம் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறை செய்தால் கூட போதும். இது ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம் தான். நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க.
ஸோ இது தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ உங்களுக்கான பலன்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்கள் மூலிமா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கிரகங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப 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 வலுவாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ கிரகங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கிரகங்கள் வந்து வலுவாக அமையும் போது அதனால் பலன் வந்து ரொம்ப அபரிவிதமாக கிடைக்கும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை மொழி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய உறவுகள் அதிகமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நற்செயல்கள் இது மாதிரி ஏதாவது செய்வதற்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கோ. தாயாரோடு இருந்த மனக்கசப்புகள் நீங்கோ. தாய்வழி உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கோ. அதனால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தும். அதோடு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை. அனுபவமிக்கவர்களோடு கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது நலோ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சி வீண் போகாது. அதனால் புது முயற்சி எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். குடும்பத்தில் கூட பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கவனம் தேவை. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதுவும் கவனம் தேவை. வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலமானது ஏற்படும். அதனால் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது. வாய்ப்புகள் குவியும். புத்தி சாதுரியத்தோடு கையாள்வதன் மூலம் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தானாக தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமோடு இருப்பது நல்லது. பெண்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் யார்கிட்டையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூட படிப்பில் கவனம் தேவை. மிகவும் எச்சரிக்கையோடு படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்புண்டு. அதனால் கவனமாக இருங்க. அப்புறம் விசாக 4ஆம் பாதம் பிறந்த விருச்சிக ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாம். கவனம் தேவை. பயணம் செல்ல வேண்டியது இருக்கோ. எதிர்பாலத்தினோடு பழகும்போது கவனம் தேவை. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். அப்புறம் அனுஷமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த நிறைய இதெல்லாம் வந்து மாறும். அதாவது பிரச்சனைகள் மறையும். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மனவருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். அதனால் பெருசாக கவலை இல்லை. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.